புற்றுநோயை குணப்படுத்தும் அரிய வகை தாவரமான சொடக்கு தக்காளி தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலகளவில் 200 வகை புற்றுநோயால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது. 2021ஆம் ஆண்டு நிலவரப்படி உலகளவில் உயிரிழந்தவர்களில் 15% பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. உலகளவில் 2040ஆம் ஆண்டுக்குள் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை 29.9 மில்லியனாகவும் புற்றுநோய் பாதிப்பால் இறப்பவர்களின் எண்ணிக்கை 15.3 மில்லியனாகவும் உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆண்டுதோறும் 15 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாகவும் அதில் 7 லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் ஆய்வு ஒன்று கூறுகிறது. இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த பாதிப்பு 12% அதிகரிக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் புற்றுநோய் பாதிப்பில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 2,40,000 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. துரித உணவும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவும் புற்றுநோய் ஏற்படுவதற்கான பொதுவான காரணங்களாக கூறப்படுகிறது. மேலும் உட்கார்ந்தபடியே வேலை செய்வதும் ஓடி ஆடி வேலை செய்யாமல் ஓரிடத்திலேயே நீண்ட நேரம் அமர்ந்து பணிபுரிவதுமே புற்றுநோய் ஏற்படுவதற்கான முதன்மையான காரணங்களாக கருதப்படுகிறது. ஆனால் இவற்றை கண்டு நாம் அச்சப்பட தேவையில்லை. புற்றுநோயை தடுக்கும் உணவாக காய்கனிகள் விளங்குகின்றன. அதிலும் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்பதை போல புற்றுநோயை குணப்படுத்தும் மகத்தான மருந்தாக சொடக்கு தக்காளி விளங்குகிறது. சொடக்கு தக்காளி பற்றி தற்போதைய தலைமுறை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. தக்காளியை எல்லாருக்கும் தெரியும், மணத்தக்காளியை பற்றியும் தெரியும். சொடக்கு தக்காளி என்பது சின்னஞ்சிறிய வடிவில் உள்ள அரிய பழமாகும். நடுவில் பழமும் சுற்றிலும் பை போன்ற குமிழும் இருக்கும். சொடக்கு தக்காளி பழங்கள் பொன்னிறமாக இருக்கும். அதனை அப்படியே சாப்பிடலாம். சொடக்கு தக்காளி இனிப்பும் சிறிது புளிப்பும் கலந்த மணமும் நிறைந்த அருமையான பழமாகும். சொடக்கு தக்காளியை அப்படியே வாயிலிட்டு சுவைத்து தின்னலாம். தின்ன தின்ன தெவிட்டாத சுவை தரக்கூடியது சொடக்கு தக்காளி பழம். ஒரு முறை தின்றால் அதன் சுவை நாவில் எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்கும். தனித்துவமான சொடக்கு தக்காளி பழத்தின் சுவை அனைவரையும் சொக்க வைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சொடுக்கு தக்காளி ஒரு 90 காலகட்டங்களில் ரோட்டோரங்களில் அதிகமாக இருந்துச்சு. தோட்டங்களில் நிறைய இடங்கள்ல இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலாம் அதிகமாக பறித்து சாப்பிட்ருக்கோம். இப்போ அது அதிகமாக காண முடியல. அதுவும் தென் மாவட்டங்களில் அதிகமான இடங்கள்ல இருந்துச்சு. இப்போ தோட்டக்காட்டில் இந்த களக்கொல்லின்ற மருந்துலாம் அடிக்கிறாங்க. அதனால் இந்த பயிர்கள் அழிஞ்சிட்டு வருது. இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. பார்த்துருங்க, கேன்சருக்கு, சுகரு, இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள பழம். இந்த பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் 90 காலகட்டங்களில் நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட பழம்னா இந்த பழம். இன்றைக்கும் எங்களுக்கு அதை சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும். கிடைப்பாரு எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருக்குது எங்களுக்கு அதை பார்க்கும்போது. சிறு தக்காளி, இந்திய புலி, புலி தக்காளி, பூமி தக்காளி, தட்ட தக்காளி, நெய் தக்காளின்னு பல பெயர்களால சொடக்கு தக்காளி குறிப்பிடப்படுது. செடியில இருந்து இத பறிச்சு தலையில வச்சு அழுத்தி விளையாடும் போது சொடக்குன்னு சத்தம் வரும். இதனாலதான் சொடக்கு தக்காளின்னு பேர் வந்துச்சு. ஆங்கிலத்துல இது கட்லீஃப் கிரவுண்ட் செரி, பிளாடர் செரி, நேட்டிவ் கூஸ்பெரி, கிரவுண்ட் செரி, இந்தியன் கூஸ்பெரி வீட், மொலாக்கா வைல்ட் டொமேட்டோன்னு பலர் பெயர்களால அழைக்கப்படுது. சொடக்கு தக்காளி பழத்தில் பாஸ்பரஸ் சத்து மிகுந்துள்ளதால் எலும்பு வளர்ச்சிக்கு உதவும். சொடக்கு தக்காளியில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்து மிக அதிக அளவில் உள்ளதாக அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்து உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. சொடக்கு தக்காளி பழம் நீரிழிவு குறைபாட்டை கட்டுப்படுத்துவதிலும் புற்றுநோயை குணப்படுத்துவதிலும் மிக பெரிய பங்கு வகிக்கிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சொடக்கு தக்காளி பழத்தை தொடர்ந்து தின்று வந்தால் பாதிக்கப்பட்ட DNA செல்களை குணப்படுத்தி புற்றுநோயிலிருந்து விடுவிக்க வழிவகுக்கும். கேன்சர் செல்கள் ஓரிடத்திலிருந்து பிற இடங்களுக்கு பரவுவதையும் தடுக்கும். மேலும் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தூண்டும் ப்ரீ ராடிக்கல்களை எதிர்த்து போராடும். சொடக்கு தக்காளி சாப்பிடும் போது வயிறு விரைவில் திருப்தியான உணர்வை பெறும். இதனால் மேற்கொண்டு எதையும் சாப்பிட தோன்றாது. எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இது மிக சிறந்த பொருளாகும். குடல் புண், வயிற்று புண் நீங்குவதற்கு சொடக்கு தக்காளி தலை சிறந்த மருந்தாகும். இந்த செடி களிமண் மற்றும் ஈரம் சார்ந்த மண்ணில் வளரும். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இதை அதிகமாக பார்க்கலாம்.
இதன் விதைகள் காற்றில் பல்வேறு இடங்களுக்கும் பரவுவதால் இது எளிதாக நீர்பிடிப்பு அதிகமுள்ள இடங்களில் தானாகவே வளர்கிறது. சொடக்கு தக்காளி அயல் நாட்டு சந்தைகளில் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சொடக்கு தக்காளி பழத்தை சாலட்டில் சேர்ப்பது, பழக்கூட்டு, ஊறுகாய் தயாரித்தல் போன்ற மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்க பயன்படுவதால் அதற்கான தேவையும் விலை மதிப்பும் கூடிக்கொண்டே போகிறது. நம்ம ஊரிலோ ஓசியில் கொடுத்தால் கூட வாங்கி சாப்பிடாத அளவுக்கு விலை மதிப்பற்றதாக சொடக்கு தக்காளி அலட்சியமாக கருதப்படுகிறது. உலகில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் சொடக்கு தக்காளி விளைச்சல் அமோகமாக நடைபெறுகிறது. மெக்சிகோ, நெதர்லாந்து, ஸ்பெயின், மொராக்கோ ஆகிய நாடுகள் சொடக்கு தக்காளி பழத்தை ஏற்றுமதி செய்து கொழுத்த லாபம் சம்பாதிக்கின்றன. எங்க அப்பா இங்க தோட்டத்துக்கு கூட்ட வந்த உடனே நாங்க இந்த வயல்ல சொடுக்கு தக்காளி எங்க இருக்குன்ட்டு தேடி பார்த்து அதை தின்னுட்டு தான் எங்களுக்கு வேலை. வயல்ல வேலை பார்க்கும்போது சொடுக்கு தக்காளி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பா இந்த சொடுக்கு தக்காளிலாம் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் இது எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை வெட்டி அழிச்சிடாதீங்க, அது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. சொடக்கு தக்காளி விளைச்சலில் உலகளவில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. எனினும் தமிழ்நாட்டில் சொடக்கு தக்காளி நிலைமை பரிதாபகரமானது. சொடக்கு தக்காளி செடிகள் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் வட்டார பகுதிகளில் ஆங்காங்கே வயல் வரப்புகள் மற்றும் காட்டு பகுதிகளில் தன்னிச்சையாக முளைத்து மருத்துவ ரீதியாக பயனுள்ளதாக அமைந்து வந்தன. ஆனால் பருவம் தவறி பெய்து வரும் மழையால் அழிவின் விளிம்பை எட்டியுள்ளது சொடக்கு தக்காளி. சொடக்கு தக்காளி தாவரத்தை இயற்கை வேளாண்மையாக கருதி பாதுகாப்புடன் வளர்க்க தமிழக அரசே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மூலிகை விவசாயிகள் மற்றும் மருத்துவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் வள்ளியூரிலிருந்து செய்தியாளர் விஜய் பிராங்க்லின்.